இந்திரஜித்தன் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களுக்கு பணிவான வணக்கங்கள். எந்திரங்களில் எழுதின பிறகு இந்த எந்திரங்களை எப்படி சுத்தம் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்க போகிறோம். எந்திரங்கள் என்பது ஒரு ஆன்மீகம் சார்ந்த வழிபாடு தான். உதாரணமாக ஆதிசங்கரர் காஞ்சிபுரத்தில் ஸ்ரீசக்கரம் கையாலே உறைஞ்சி பிரதிஷ்டை பண்ணியிருக்காரு. சேலத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊத்துமலை அப்படின்ற முருகன் கோயிலில் அகத்தியரால் எழுதப்பட்ட ஸ்ரீசக்கரம் இன்றைக்கும் வழிபாட்டில் இருக்குது. இது போன்ற பல உதாரணங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். இது பெரிய மந்திர தந்திரங்களோ அப்படின்லாம் தப்பாக நினச்சிக்க வேண்டாம். எந்திர வழிபாடு என்பது முழுக்க முழுக்க ஆன்மீகம் சார்ந்த வழிபாடு. நம்முடைய ரிஷிகளாலும் முனிவர்களாலும் சித்திரங்களாலும் உலகத்துக்கு கொண்டு வரப்பட்ட ஒரு தாந்திரிக தந்திர மார்க்க வழிபாடு இந்த எந்திர வழிபாடு. எந்திரங்களில் முதல்ல செப்புத்தகட்டை எழுதின பிறகு, செப்புத்தகடோ வெள்ளித்தகடோ தங்கத்தகடோ எழுதின பிறகு, மாமரத்து காய்ந்த இலை, வில்வ மரத்து காய்ந்த இலை, தர்பை புல், இதை மூணையும் நல்லா சாம்பல் ஆக்கிக்கணும். காய வச்சு சாம்பல் ஆக்கிக்கணும். அந்த சாம்பல், இந்த சாம்பலில் எலுமிச்சைம்பழ சாறு, விபூதி இதை கலந்து ஒரு பேஸ்ட்டு மாதிரி, ஒரு பசை மாதிரி பண்ணி கையால் எழுதப்பட்ட எந்திர தகட்டுக்கு மேலே நல்லா பூசி, இந்த எந்திர தகட்டை நல்ல சுத்தமான தண்ணீர் விட்டு அலம்பி சுத்தப்படுத்திக்கணும். புளிக்காப்பு போட்டு சுத்தம் பண்ணலாம். புளியை தண்ணியில் கரைச்சி அந்த தண்ணியிலையும் எந்திர தகடுகளை நல்லா அபிஷேகம் பண்ணி சுத்தம் பண்ணிக்கலாம். இப்படி தர்பப்புல், மாயிலை, வில்வ இலை இவைகள் சாம்பல் செய்யப்பட்ட அந்த சாம்பல் அல்லது புளிக்காப்பு, இது ரெண்டில் எதையோ ஒன்று கொண்டு எந்திரங்களை நல்ல முறையில் சுத்தப்படுத்தி திருமஞ்சத்தூள், சீக்காய்த்தூள், பால், பன்னீர், இளநீர், பஞ்சாமிர்தம் போன்ற எல்லா திரவியங்களாலும் எந்திரங்களுக்கு அபிஷேகம் பண்ணி எந்திரங்களை நல்லா ஈரமில்லாமல் துடைத்து, அதன் பிறகு அத்தர், புணுகு, ஜவ்வாது என்று சொல்லக்கூடிய வாசனாதி திரவியங்களை எந்திரத்தின் மீது பூசி, அந்த எந்திரத்தை ஒரு மனைப்பலகையில் பட்டுத்துணி விரித்து எந்திரத்தை வைத்து, அதன் பிறகு மந்திர ஜபங்கள், பூஜைகள் செய்தால் சிறப்பாக அமையும். இதுபோன்று கையால் எழுதப்பட்ட எந்திரங்களை முறையாக பூஜை செய்து வந்தால் சகல நன்மைகளும் நமக்கு வந்து சேரும். அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அன்பர்கள் இந்த விஷயங்களை தெளிவாக நன்கு கேட்டு அறிந்த பிறகு செய்து இறைவன் திருவருளை பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறது.